மீடமாக கொண்டு தேவநம்பிய தீசன் ஆட்சி புரிகின்றார். அசோக மன்னனின் தூதரான மகிந்த தேரர் இலங்கைக்கு வருகின்றார். மகிந்தரின் பௌத்த போதனைகளால் கவரப்பட்ட தேவநம்பிய தீசன் பௌத்த நெறியை கைக்கொள்கிறார். இலங்கையில் பௌத்தம் பரவுகிறது. சிவ வழிபாடும் சிறுதெய்வ வழிபாடும் மேலோங்கியிருந்த இலங்கை தீவில் பௌத்தம் எழுச்சி பெறுகின்றது. மன்னன் பௌத்தத்துக்கு மாறியதால் இலங்கையில் பௌத்தத்தை வளர்ப்பதற்கு அதிக உதவிகள் கிடைக்கின்றன. இதனால் மகிழ்வுற்ற அசோகன் இலங்கையின் வளர்ச்சிக்காக இந்தியாவில் இருந்து பலதுறை நிபுணர்களையும் தொழிலாளர்களையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். அனுராதபுரத்தை எல்லாளன் என்ற தமிழ் மன்னன் ஆட்சி செய்து வருகின்றான். சிவ வழிபாட்டை மேற்கொண்டு வந்த எல்லாள மன்னன் பௌத்த மதத்திற்கும் உரிய மரியாதையை வழங்குகிறான். தமிழ் மொழியை பேசுபவர்களுக்கு மட்டுமல்லாது பாலி பிரகிருத மொழி கலப்பினை பேசிய சிங்கள மக்களுக்கும் சம உரிமையை வழங்கி நேர்மையான ஆட்சி நடத்துகிறார். இதனால் மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் ஆட்சி செலுத்துகிறார். எல்லாளனை தோற்கடிக்க பல சிங்கள மன்னர்கள் முயற்சி செய்கின்றனர். ஆனால் அவர்களால் வெற்றியடைய முடியவில்லை. இந்த நிலையில் 44 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செலுத்தி வரும் எல்லாளனை முறியடிக்க துட்டகாமினி என்ற ஒரு சிங்கள இளைஞன் படை திரட்டி வருகிறார். பெரும் போர் நடைபெறுகிறது. போரில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பெரும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க விரும்பிய எல்லாளன் நேருக்கு நேர் நாம் இருவர் மட்டும் போரிடலாம் என துட்டகாமினியை அழைக்கிறான். இளைஞனான துட்டகாமினிக்கும் வயதான எல்லாளனுக்கும் இடையில் நேருக்கு நேர் சண்டை நடைபெறுகிறது. இலங்கையின் தென்பகுதியில் இருக்கும் ரோகண பகுதி இளவரசனான துட்டகாமினி நேரடி சண்டையில் எல்லாளனை வென்று அனுராதபுர ஆட்சியை தமிழர்களிடமிருந்து கைப்பற்றுகிறான். இந்த துட்டகாமினியை முன்னிறுத்தியே இலங்கையின் சிங்கள பௌத்த வரலாற்று நூலான மகாவம்சத்தை மகாநாம தேரர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மகாவம்சம் முழுவதுமாக பாலி மொழியிலேயே எழுதப்படுகின்றது. சிங்கள பௌத்த வரலாற்று நூல் சிங்களத்தில் எழுதப்படாமல் பாலி மொழியில் எழுதப்பட்டிருப்பதை உதாரணம் காட்டும் ஆய்வாளர்கள் 6ஆம் நூற்றாண்டில் சிங்கள மொழி காவியம் ஒன்று எழுதுவதற்கான வளத்தோடு ஒரு முழுமையான மொழியாக இருக்கவில்லை என்று கூறுகின்றனர். சிங்களவர்கள் ஒரு இனமாகவும் தமக்கான பேசும் மொழி ஒன்றையும் உருவாக்கிக் கொண்டிருந்தாலும் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே சிங்களம் என்ற மொழி முழுவடிவம் பெறுகிறது. தமிழகத்தில் சோழ பேரரசு எழுச்சி கொள்கிறது. சோழ மன்னனின் எல்லைகள் விரிவடைகின்றன. சோழரை பகைத்தவன் கொட்டத்தை அடக்க தன் புலிக்கொடியில் பகை கொண்டோர் தேசம் என்றும் நிறுவுகிறான் சோழ மன்னன். 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராஜராஜ சோழன் இலங்கை மீது படையெடுக்கிறான். இலங்கைக்கு மும்முடி சோழ மண்டலம் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் இலங்கை தீவு முழுவதும் சோழராட்சியின் கீழ் கொண்டுவரப்படுகிறது. புலனறுவை இலங்கையின் புதிய தலைநகராகிறது. இதற்கு ஜெகநாதபுரம் என்று சோழர் பெயர் சூட்டுகின்றனர். பௌத்தம் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே இலங்கையில் செழிப்புற்றிருந்த சிவ வழிபாடு சோழ ஆட்சியாளர்களால் செழுமைப்படுத்தப்படுகிறது. தென்னிந்தியாவில் சோழ பேரரசில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து சோழர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுகின்றனர். தென்னிலங்கையில் குறுகி போயிருந்த சிங்கள மன்னர்கள் புதிய அரசை அமைக்கின்றனர். 14ஆம் நூற்றாண்டு இலங்கையில் 3 அரசுகள் ஆட்சி செய்து வருகின்றன. வடபகுதியில் யாழ்ப்பாண தமிழரசும், தெற்கே கோட்டை சிங்கள அரசும், மலைநாட்டில் கண்டியரசும் ஆட்சி செலுத்துகின்றன. இலங்கையின் வன்னி மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் குறுநில மன்னர்களின் ஆட்சி நடைபெறுகிறது. 15ஆம் நூற்றாண்டு போர்த்துகீசியர் இலங்கைக்குள் நுழைகின்றனர். கோட்டை சிங்கள அரசை கைப்பற்றுகின்றனர். அப்போது இலங்கையின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாண அரசை 1ஆம் சங்கிலிய மன்னன் ஆட்சி செய்கிறார். போர்த்துகீசியர் யாழ்ப்பாண அரசு மீது போர் தொடுக்கின்றனர்.
முதலாம் சங்கிலியனை போரில் வெல்ல முடியாத போர்த்துகீசியர் சூழ்ச்சியான ஒப்பந்தம் ஒன்றை சங்கிலியனோடு ஏற்படுத்திக் கொள்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டு. இரண்டாம் சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாண அரசை ஆட்சி செலுத்துகிறான். இரண்டாம் சங்கிலியனுக்கும் போர்த்துகீசியருக்கும் இடையில் மோதல் ஏற்படுகிறது. இரண்டாம் சங்கிலியனுக்கு எதிரான சிலரின் உதவியோடு யாழ்ப்பாண அரசை போர்த்துகீசியர்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்கின்றனர். இரண்டாம் சங்கிலியன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். இலங்கையின் கோட்டை அரசும் யாழ்ப்பாண அரசும் போர்த்துகீசியரின் கைகளில் வீழ்ந்தாலும் கண்டியரசும் வன்னி தமிழ்ச் சிற்றரசும் தொடர்ந்தும் சுதந்திர அரசுகளாக இருக்கின்றன. இந்த நிலையில் இன்னும் ஒரு நாடு பிடிக்கும் கூட்டமான டச்சுக்காரர்கள் இலங்கை மீது போர் தொடுக்கின்றனர். போர்த்துகீசியர் வசம் இருந்த கோட்டை அரசும் யாழ்ப்பாண அரசும் டச்சுக்காரர்கள் வசமாகிறது. கண்டியரசுக்குள்ளும் வன்னிக்காட்டுக்குள்ளும் நுழைய முடியாத டச்சுக்காரர்கள் இலங்கையின் கரையோர பகுதி முழுவதையும் கைப்பற்றி கோட்டைகளை நிறுவுகின்றனர். இலங்கையில் டச்சுக்காரர்களின் ஆட்சி முடிவுக்கு வருகின்றது. ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களிடமிருந்து இலங்கையின் நிலப்பகுதியை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் தொடர்ந்தும் சுதந்திர அரசுகளாக இருக்கின்ற கண்டியரசையும் வன்னி சிற்றரசையும் வெற்றிக் கொள்வது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் கனவாகவே இருக்கின்றது. வன்னியை பண்டாரவன்னியன் எனும் வீரன் ஆட்சி செய்து வருகின்றார். குறைந்தளவு மக்கள் தொகையையும் அடர்ந்த காடுகளையும் கொண்ட வன்னி மண்ணின் வீரர்களின் எதிர்த்தாக்குதல்களை ஆங்கிலேய படைகளால் சமாளிக்க முடியவில்லை. பண்டாரவன்னியனின் வீரம் சரிந்த போரை துரோகத்தால் முறியடிக்க ஆங்கிலேயர்கள் பண்டாரவன்னியனோடு கூட இருந்தவர்களை விலை பேசுகிறார்கள்.